வழங்கல் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி அவர்கள், மாண்புமிகு மருத்துவ அவர்கள், அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் அனைவரும் அனைவரையும் எங்கள் கல்லூரி சார்பாக வருகிறவரை என்று அன்போடு வரவேற்கின்றோம். தன்னுயிர் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் விருது என்ற வள்ளுவன் வாக்கத்தை வைத்து பெருமைகள் விழாவிற்கு வந்திருக்கும் பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை சார்பில் வரவேற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் 21 இடங்களில், குறிப்பாக புதுக்கோட்டை தொகுதியில் 4 இடங்களிலும், திருமயம் தொகுதியில் 3 இடங்களிலும், கந்தர்வக்கோட்டை தொகுதியில் 5 இடங்களிலும், விராலிமலை தொகுதியில் 2 இடங்களிலும், அறந்தாங்கியில் 5 இடங்களிலும், ஆலங்குடி தொகுதி 1 இடத்திலும் என்று 21 இடத்தில் கட்டப்பட்ட மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள், குறிப்பாக துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள், செவிலியர் குடியிருப்புகள், வட்டார பொது சுகாதார கட்டிடங்கள் என்று 7,62,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்று காலை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் மையநாதன் ஆகியோர்களை கொண்டு திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து நடப்பாண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட 11 புதிய கட்டிடங்கள் 9,88,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்கள், குறிப்பாக கந்தர்வக்கோட்டையில் 4 இடங்களிலும், திருமயத்தில் 3 இடத்திலும், புதுக்கோட்டை தொகுதியில் 1 இடத்திலும், அறந்தாங்கி தொகுதியில் 2 இடங்களிலும், ஆலங்குடி தொகுதியில் 1 இடத்திலும் என்று 11 இடங்களில் 9,88,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்கள், அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை அறைகள் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை கல்லூரி மருத்துவமனையில் 67,20,000 செலவில் கட்டண படுக்கை அறைகள், பே வார்ட்ஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்குண்டான வசதிகளுடன் தனித்தனி அறைகள் மத்திய வருவாய் ரக பொதுமக்களும் உயர் ரக வருவாய் பிரிவினரும் கூட தமிழக அரசின் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த பே வார்ட்ஸ் திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதுவும் இன்றைக்கு புதுக்கோட்டையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
இவைகளோடு மட்டுமல்லாது புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வைத்த கோரிக்கை ஏற்று 3,62,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் தொடங்குவதற்கு அரசாணை கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. மிக விரைவில் 1000 KLD கொள்ளளவுடன் கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமையப்படவிருக்கிறது. சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மற்றும் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இல்லாத நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் புதுக்கோட்டைக்கு 3,62,00,000 ரூபாயை ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அந்த பணிகளும் மிக விரைவில் நடத்தப்படவிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டைக்கு ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளின் வாயிலாக 97 புதிய மருத்துவத்துறை கட்டிடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு 21 கட்டடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இன்னமும் 34 இடங்களில் புதிய கட்டடங்கள் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் 11 இடங்களில் புதிதாக கட்டுவதற்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டிருக்கிறது. இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தின் மருத்துவ வசதியை மேம்படுத்துகிற வகையில் புதுக்கோட்டைக்கு கூடுதலான வகையில் மருத்துவத்துறைக்கான கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆண்டுதோறும் தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இவ்வளவு பணிகள் இந்த மாவட்டத்தில் நடைபெற்று முடிகிறது. தொடர்ச்சியாக கட்டடங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல நீங்க கடந்த 4 ஆண்டுகளில் 29,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா சொல்றீங்க. ஆனா இன்னும் அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் பற்றாக்குறைங்கிறது தொடர்ச்சியா இருந்துட்டே தான். அதாவது இல்லைங்க, ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை 26க்கு காலியாகிற பணியிடங்களையும் சேர்த்துத்தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் 2642 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. 2642 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்பது 2026 உருவாக இருக்கிற காலி பணியிடங்களை மனதில் வைக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1250 1300 காலி பணியிடங்கள் உருவாகிறது. இப்போ என்னன்னா இதுல பிஜி முடிச்சவங்க, முதுநிலை கல்வியை முடிச்சவங்க டிஎம்எஸ்க்கும் டிஎம்ஓக்கும் டிஎம்இக்கும் மாற்றி அனுப்ப போறாங்க. அந்த மாதிரி அனுப்பிட்டதுக்கு அப்புறம் இதுல காலியா வரும். அந்த மாதிரி காலியா இருக்கிறது எவ்வளவு காலியா இருக்கோ அதுக்கப்புறம் எம்ஆர்பியில தேர்வு வேணும். இப்ப பிஹெச்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை சர்ப்ளஸா தான் இருக்கிறாங்க டாக்டர். இந்த டிஎம்எஸ் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல சிறப்பு மருத்துவர்கள் காலி பணியிடங்கள், இதுல படிச்சு முடிச்சவங்கள அதுக்கு மாத்திர பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக காலி பணியிடங்கள் இல்லாத நிலை என்பது கடந்த 6 மாதங்களாக நிலை வருகிறது. 2642ல 3 ஆர்டர் கொடுத்தும் கூட 3 மாசம் ஆகி வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஆணைகள் ரத்து செய்யப்படும். அந்த வகையில இதுவரைக்கும் ஒரு 27 பேருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இன்னும் ஒரு 248 அது வர ஜூலையோட அவங்களுக்கு அந்த 3 மாசம் முடியுது. என்னைக்கு இந்த ஆர்டர் வாங்குறாங்களோ அதுல இருந்து 3 மாசம் வரைக்கும் அவங்க வேலை சேரலன்னா அவங்களுக்கு பதிலா அதே வகுப்பிலிருந்து வேலைக்கு அதுக்கு அடுத்த மதிப்பெண்ணிலிருந்து ஆட்களை தேர்வு செய்வாங்க. எம்ஆர்பி அந்த நடவடிக்கை பண்ணும். இப்போ 28 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஜூலைல ஒரு 240க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரும். அதை ஏற்கனவே இன்டர்வியூல கலந்துக்கிட்டு இருக்கிற இதே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, இதே அளவுக்கான மதிப்பெண் பெற்றவர்கள் யாரா இருக்காங்களோ அவங்க வரிசைப்படுத்தி இதுல மொத்த காலி இப்ப 29,004 ஆண்டுகள்ல மட்டும் நிரப்பப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கை 29,771. எம்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, மெடிக்கல், அதாவது என்ஹெச்எம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி இந்த மாதிரி அமைப்புகளின் சார்பில் 29,771 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கலந்தாய்வு மூலம் பணி மாறுதல் பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை பொறுத்தவரை 43,155 பேருக்கு வெளிப்படை தன்மையோடு கலந்தாய்வு நடத்தி
அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியிடங்கள். சார், கொரோனா பரவல் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதிகரிக்கிற சூழ்நிலையில மாஸ்க் கட்டாயம் இல்ல, ஆனா அவசியம்னு அறிவிச்சிருக்கீங்க நீங்க. இல்ல நம்ம பெரிய பதட்டத்தை இந்த சூழ்நிலையில உருவாக்க கூடாது. உலகம் முழுக்கவே இந்த கொரோனா இருக்கு. கொரோனாவை பொறுத்த வரைக்கும் 2019 இறுதியிலிருந்து ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் தொடர் உருமாற்றங்களை பெற்று வருகிறது. இப்ப வந்திருக்கிற இந்த கொரோனா பாதிப்பை பொறுத்த வரைக்கும் 19 மாதிரிகள் பூனேல இருக்கிற வைராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பரிசோதனை பண்ணதுல இது ஒமிக்ரான்ல ஒரு வகை. இந்த வைரஸ்ங்கிறது வீரியமற்ற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஒரு 3 to 5 நாட்களுக்குள் தொண்டை வலி, சளி, காய்ச்சல், இந்த மாதிரி இருமல் மாதிரி. பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்தமாவே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலோடு பொதுமக்களுக்கு விடுத்த வேண்டுகோள், இந்த மாதிரி காய்ச்சல், அடங்காத காய்ச்சல், தீராத காய்ச்சல் இருந்துச்சுன்னா, நீண்ட நாட்கள் தொண்டை வலி, இந்த சளி எல்லாம் போகாமல் இருந்துச்சுன்னா அரசு மருத்துவமனைகளுக்கு உடனடியாக வர வேண்டும். இந்த மாதிரி பொதுமக்களுக்கு பொதுவான ஒரு அறிவுறுத்தல் என்பது எதுவும் விதியோ சட்டமோ எதுவுமே கம்பல்ஷன் இல்லை. அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்பு இருக்கிறவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு போறப்ப முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லப்பட்டிருக்கு. இது கட்டாயம் இல்லை, நல்லது. கொரோனா வீரியல 1-2 உயிரிழப்புகளை ஏற்பட்டுதானே இருக்கு. எந்த உயிரிழப்பும் இதுவரை கொரோனாவால இல்லைங்க. இந்திய அளவில் கொரோனாவால எந்த உயிரிழப்பும் இல்லை. கேரளால நம்ம விட ஒரு நாளைக்கு 10 மடங்கு கூடுதலா அங்கேயும் கூட கொரோனா பரவின்னு இருக்கு. எந்த இடத்துலயும் உயிரிழப்பு இல்லை. இல்லைங்க, இருங்க, இது சொல்லி முடிச்சிடறேன் கேளுங்க. உயிரிழப்புங்கிறது எங்கேயுமே இல்லை, கொரோனா உயிரிழப்புகள் இல்லை. ஏற்கனவே நடந்த அந்த 1-2 உயிரிழப்புகளை பொறுத்தவரை இணை நோய் பாதிப்புகளோடு, சிறுநீரக பாதிப்பு, இருதய பாதிப்பு, அந்த மாதிரி இணை நோய் பாதிப்புகளோடு எந்த மருத்துவமனையில் இப்ப தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சாலும் அந்த வாழ்வின் இறுதி கட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நோய் பாதிப்புகளோட மருத்துவமனையில் அனுமதிக்கிறப்ப கொரோனா உள்ளிட்ட ஒரு 12-13 வகையான பரிசோதனைகளை மேற்கொள்ளுறாங்க. அந்த மாதிரி மேற்கொள்ளும் போது அதுல 1-2 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பும் இருக்கு. ஆனா அந்த உயிரிழப்பு என்பது கொரோனா உயிரிழப்பாக கருத முடியாது. அது அந்த மாதிரி எதுவும் அண்டை மாநிலத்துல மானிட்டரிங் பண்றோம். ஆமா, எல்லாமே மானிட்டரிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரியான எந்த வழிகாட்டுதலும் இதுவரை ஒன்றிய அரசு தெரிவிக்கிறது. எம்ஆர்பியில் இருக்கிற செவிலியர்களுக்கு நிரந்தரமற்ற முறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருந்தவர்களை படிப்படியாக இன்னைக்கு பணி நிரந்தரம் பண்ணி அவங்க தொகுப்பூதியத்தில் இருந்தவங்க நிரந்தரமாக்குறது, ஒப்பந்த அடிப்படையில் இருந்தவங்க தொகுப்பூதியத்தில் இருந்தவங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணிருக்கிறோம். இப்ப அங்க காலி இருக்கிறது ஒரு 200-300 தான் இருக்கு. அந்த பட்டியலை பெற்று காலி பண்ணிட்டு வரும்போது அவங்க தொகுப்பூதிய பட்டியலில் இல்ல, அது மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் ஊதியம் இல்லாம அந்த மாதிரி எந்த செவிலியரும் தமிழ்நாடு மக்கள் அதோட விளைவுதான் இப்ப எல்லா மருத்துவமனையிலும் கட்டண வார்டு திறந்ததோட விளைவுதான் இப்ப வந்து அனைத்து தரப்பினரும் மருத்துவமனைகளுக்கு வர்றாங்க. இந்த நோக்கமே என்னன்னா அரசு மருத்துவ சேவையை அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்திருக்கிறார். வெறும் தனியார் மருத்துவத்துக்கு தனியார் மருத்துவமனைகளை 3% போய், அதாவது அந்த நம்பி போறது அது தப்புன்னு சொல்லல, எல்லா மருத்துவ சேவைகள். ஆனாலும் அரசு மருத்துவ சேவை என்பது மக்களின் வரிப்பணத்தில் நடக்கிற ஒன்று. இதுல வந்து முழுமையா மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையும் 2021 மே 7க்கு முன்னாடி வந்த பயனாளிகளின் எண்ணிக்கையும் இப்ப வர்ற பயனாளிகளின் எண்ணிக்கை 2-3 மடங்கு ஒவ்வொரு மருத்துவமனையும் உயர்ந்திருக்கு. ஆக இந்த மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டதும் மருத்துவர்களுடைய சேவை உணர்வு கூடுதலாக இருக்கிறதும் இந்த மாதிரியான புதிய சிறப்பு திட்டங்கள் அமல்படுத்திருக்கிறதுனால இன்னைக்கு வர மருத்துவமனைகளுக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை பெருகிறது. சார், இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்க பே வார்டு பத்தி இது வந்து அரசு மருத்துவமனைகளில பார்த்தீங்கன்னா தரம் பிரிக்கிறது, ஏழைகள் பணக்காரர்கள் தரம் பிரிக்கிற இல்லைங்க. எல்லாரும் வரணுங்கிறது, எல்லாருக்குமே ஒரே மருத்துவம் தான். அறைகள்ல ஒரு பிரைவேசி வேணும்ன்றவங்க, வசதி படைத்தவர்கள் பிரைவேசி வேணும்னு விரும்புவாங்க.
அந்த மாதிரி வேணுங்கிறவங்க வசதி பயன்படுத்திக்கிட்டு தான். எல்லாரும் நீங்க வந்து பணம் கட்டிட்டு தான் மருத்துவம் பார்த்துக்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்துறது மருத்துவ சேவை இல்லைங்க, எந்த கம்பல்ஷனும் இல்லை. ஏற்கனவே இந்த மத்திய ரக வருவாய் பிரிவினர், உயர் ரக வருவாய் பிரிவினர் அரசு மருத்துவமனைகளுக்கு வராம இருந்த நிலை இருந்தது. இப்ப இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இங்க வந்து ரெம்டெசிவிர் போட்டுருக்காங்க. அதனால அரசு மருத்துவ சேவையின் அவசியம் இப்ப எல்லாருக்குமா புரிய ஆரம்பிச்சு. அவங்களுக்கான வசதிகளை கூடுதல்படுத்தி தரது மருத்துவ சேவையை உயர்த்துவது. பணம் கொடுத்தா கூட கிடைக்கும், பணம் இல்லைன்னா கம்மியா கூட கிடைக்கிறது குறைவா கிடைக்கிறது இல்ல. சாதாரண வார்டுல என்ன மாத்திரை தருவாங்களோ அதுதான் இங்கேயும் தருவாங்க. பிரைவேசி மட்டும்தான். போலியான கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது மாணவர்கள் தாங்க. எது போலி எது நிஜம்னு கண்டுபிடிக்கிறது மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இல்ல போலியான கல்லூரிகள் எதுவா இருந்து யாராவது மருத்துவத்துறையில் நடத்துறாங்கன்னு சொன்னா நம்ம உடனடியா டாக்டர் எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட விசி எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க. அது மாதிரி எங்கேயாவது தமிழ்நாட்டில் இருக்குன்னு யாராவது சொன்னா நடவடிக்கை முன்கூட்டியா நடத்த முடியாது. ஒரு படிப்படியா நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்ன ஆர்டர் கொடுக்குதோ அதை மாதிரி போதை மாத்திரை போதை ஊசியோட கலாச்சாரம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. தனியார் மருத்துவமனைகள் நிறைய மருத்துவத்துல இல்லைங்க, எல்லாமே ஏசியமா நாளுக்கு நாள் அதிகரிச்சுருக்குன்னா டெய்லி ஏதோ ஒரு பதட்டத்தை உருவாக்குற சூழ்நிலையே கேள்வி. இல்ல மருந்தகத்துல வந்து தனியார் மருந்தகத்துல வந்து கேளுங்க, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது எந்த மருந்தகத்திலேயாவது அனுமதி இல்லாத மருந்துகள் ஏதாவது விற்கிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சா என் நம்பர் உங்களுக்கு தெரியும். எப்போ வேணாலும் போன் பண்ணுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம். அதிகரிச்சு இருக்கு, பதட்டமா இருக்குன்னு ஏன் ஒரு பதட்டத்தை விதைச்சுனே இருக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் மானிட்டரிங் தேடி இருக்கிறாங்க, டிடி இருக்கிறாங்க, எல்லா அலுவலரும் மாவட்ட அலுவலர் இருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு இடத்துல முரண்பாடு இருக்கு, அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், தகவல் சொல்லுங்க, நடவடிக்கை அது இங்க மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கிற மொத்த கல்லூரிக்கும் கொடுப்பாங்க. ஒரு சிசிடிவி கேமரா திரும்பி இருந்தா கொடுப்பாங்க. சரி பண்ணிட்டு எதிர்கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டு புதுசா வந்து மருத்துவமனை வந்து புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல இப்ப மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிற 36 மருத்துவக் கல்லூரிகள்ல 1-2 தவிர எந்த எதிர்கட்சியும் இங்க எடுத்துட்டு வரல. எல்லாமே கலைஞர் தான் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிங்கிற கான்செப்ட் எடுத்து வந்து 2011 அசம்பிளிலேயே சொன்னார். அந்த கான்செப்டை தான் இப்ப மத்திய அரசுமே ஒத்துக்குன்னு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம 6 மருத்துவக் கல்லூரிக்கு தொடர்ச்சியா 4 வருஷமா கேட்டிருக்கோம். கேட்கிற இப்ப சொல்ற எதிர்கட்சிகள் ஒன்னா போய் டெல்லியில உட்காந்து ஜே.பி. நட்டாவை சந்தித்து தமிழக அரசு தொடர்ச்சியா 6 கல்லூரி கேட்டுருக்காங்க, அதை கொடுங்கன்னு பரிந்துரை பண்ணணும். போங்க.